டே 20 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் 10 kgs in 60 days. இதுக்கு நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஈட்டிங் விண்டோ மார்னிங் 10:30 to ஆஃப்டர்நூன் 2:30. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதே லேட்டு. ஸோ எந்திரிக்கும் போதே செம்ம பசி. அரௌண்ட் 10:30க்கு ஒரு பவுல் ஆஃப் பப்பாயா தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சமைச்சு அரௌண்ட் 11:15 கிட்ட பீட்ரூட் சட்னி 2 தோசை, அது கூடவே சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சது 2 பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன். லன்ச் அரௌண்ட் 2 o'clock சிம்பிளான ஒரு பிளாக் சன்னா புலாவ் தான். இதில் பெரிய ஸ்பைசஸ் எதுவுமே இல்லை. வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சென்னாவும் தான் போட்டு பண்ணியிருந்தேன் பாஸ்மதி ரைஸில். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே பலாக்கொட்டை தொக்கும், சோயா சங்க்ஸில் பண்ண டிக்கி, கொஞ்சம் குக்கும்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் டாங்கர் பச்சடி தான். நான் இந்த சோயா சங்க்ஸ் டிக்கி பண்ணும் போதே எனக்கு வந்து அது கல்லில் போட்டு திருப்பும் போதே அது கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நினச்சேன், ஐயோ இது செம்மையாக சொதப்பிடுச்சு போல் அப்படின்ட்டு. ஆனால் பலாக்கொட்டை தொக்கு வந்து பண்ணும்போதே பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, செம்மையாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா பலாக்கொட்டை தொக்கில் நிறைய சில்லி பவுடர் போட்டேன், செம்ம காரம். இப்போ நான் சர்வ் பண்ணியிருக்கிற போர்ஷனில் ஒரு 3-4 பீஸ் பலாக்கொட்டை தொக்கு தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் சோயா சங்க்ஸ் டிக்கி பார்க்க கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் அரௌண்ட் 10K ஸ்டெப்ஸ் தான் நடந்தேன்.